இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகும் திரைப்படம் கட்டா குஸ்தி பார்ட் 2. இந்த திரைப்படம் கட்டா குஸ்தியோட பார்ட் 1ஓட கண்டினியூஷன் மாதிரியே இருக்கா இல்ல இந்த திரைப்படம் அதை விட ஒரு பெட்டரா எடுத்திருக்காங்களா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா, முனிஷ்காந்த், கருணாஸ், கருணாகரன், யோகி பாபு மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்க திரைப்படம் கட்டா குஸ்தி பார்ட் 2. இந்த திரைப்படத்தோட இசை சீன்லோடன். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் செல்ல ஐயாவும். இந்த திரைப்படத்தோட கதை கட்டா குஸ்தியோட பார்ட் 1 நீங்க படம் பார்த்துருப்பீங்க. அந்த பார்ட் 2 எப்படி முடிச்சிருப்பாங்க? அவர் கன்சீவாக இருக்கிற மாதிரியும் அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ கன்சீவ் அதோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. கண்டினியூஷன் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதில் வந்து என்ன மாற்றம்னா, கதாநாயகியோட லட்சியம் என்ன? அவங்க வந்து ஒரு சாம்பியன் ஆகணும், ஓகேங்களா? அதோட ஒரு லட்சியம், அவரோட லட்சியத்தை வந்து நிறைவேற்றத்துக்காக தான் கதாநாயகன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல விட ஹவுஸ் ஹஸ்பண்ட், ஓகேங்களா? அந்த திரைப்படத்தில் அவரை எல்லாருமே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் கதாநாயகி வந்து காலங்காலத்தில் போட்டு போயிடும், ட்ரைனிங் எடுக்கிறதுக்கோ மற்ற இதுக்கோ எல்லாத்துக்கும் ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க. ஆனால் வந்து வீட்டில் கதாநாயகி என்ன பண்ணுவார்? சமைப்பார், வீட்டை பெருக்குவார், மாப்படிப்பார். இதால் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால் வந்து எங்கள் கெட்ட பேராக இருக்குது, கதாநாயகர் நல்லா இருக்காரு, நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களை வீட்டை வந்து விட்டு போக முடியாது, அவன் அக்கம் பக்கத்தில் நல்லா சமையல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு ஜாலியாக இருப்பார். கதாநாயகன் ஒரு ஜாலியான மூமெண்ட் தான் இருக்குது. இதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த எப்போ பாரு கதாநாயகியே தான் சாம்பியனோட இது ஜெயிச்சுன்னு வராங்க, அவங்கள நம்மளாம் யாருமே ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பந்தயம் வரும்போது இவன் எதுவுமே நம்ம நேரடியாக மோதி ஜெயிக்க முடியலன்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோச்சர், அந்த கோச்சர் என்ன பண்ணுறாருன்னா கதாநாயகனை மீட் பண்ணி ஒரு மருந்து வந்து கொடுக்குறாரு. அந்த மருந்தை வந்து கொடுக்க சொல்லுங்க, ஏன்னா அதிகமாக கோவப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, அந்த மருந்து கொடுத்தா கோவம் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கதாநாயகன் சொல்கிறார். கதாநாயகன் வந்து என்னதான் ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் அவர் ஒரு படிக்காதவர், சொன்ன ஒன்று கேட்டுக்கிறாரு. அந்த மருந்து எடுத்துன்னு போயிட்டு சாப்பாட்டில் கலந்து கொடுத்தாரு. அந்த மருந்து என்னன்னா, அது ஒரு ப்ரௌன் சுகர் மாதிரி போதை இது. நாளுக்கு அதை நம்ம சாப்பிட்டா நம்மளோட உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த்து வந்து வீக் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து கதாநாயகனே கலந்து கொடுத்துட்றாரு. போய் ஒரு பந்தயத்தில் கலந்துக்கும் போதெல்லாம் இவரால் எதுவுமே வந்து ஆளை தூக்கி ஸ்ட்ரென்த்தாக வந்து தூக்கி போட்டுருந்தவங்க தூக்கி போட முடியல, என்னாச்சுன்னு தெரியல. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் அது தோக்குற வழி உனக்கு தெரியாது, நீ தோத்துட்டு வந்ததான் உனக்கு அது அருமை தெரியும்னு சொல்லிட்டு கதாநாயகன் ஒரு சீக்வன்ஸில் சொல்லிடுவார். ஸோ அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை. இப்போ கட்சியில் கதாநாயகி இவர் தான் அந்த மருந்து கலந்தாரா இல்லையா, இவங்க 2 பேரும் அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எப்படி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த திரைப்படத்தோட மொத்த கதையும். இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுருக்காங்க. கருணாஸ் ஆகட்டும், கருணாஸ் எப்படி பார்ட் 1ல் நடிச்சாரோ பார்ட் 2லேயும் சேம் அதே ஒரு கெத்தான காட்டிக்காங்க, நல்லா பண்ணிக்காரு. காளி வெங்கட் ஆகட்டும், அப்புறம் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் வராங்க, ரொம்பவே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கதாநாயகியோட குழந்தை, அந்த குழந்தை கேரக்டர் இல்லைனா கூட இந்த படம் நமக்கு இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த குழந்தையோட கேரக்டர் வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்ச மாதிரி ரொம்ப காமெடியாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த குழந்தை பேசுகிற சீன்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போன வேகவே தெரியல, அந்த அளவுக்கு ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சேம் அதே ஜாலியான டைப் தான் நம்மளுக்கு இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இந்த படத்தில் லேக் மாதிரி போகுது. கொஞ்சம் சீனை சரியாக காட்ட முடியலையோ இழுக்க முடியலையோ, ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே இழுவை மாதிரி போய் அதுக்கப்புறம் திரைப்படத்தை நல்ல விதமாக முடிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது படம். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லாவே முடிச்சிருக்காங்க. எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு இந்த திரைப்படத்தை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. விஷ்ணு விஷால் வந்து திரைப்படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பும் அவர் தான், விஷ்ணு விஷால் தயாரிப்பு. இந்த படத்தோட வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறது உதயநிதி ஸ்டாலின், அவர் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் திரைப்படத்தை நம்ம வந்து விஷ்ணு விஷால் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பாடியாக ஃபிட்னஸாக இருந்தாலும் ஃபேட்டாக இருக்காரு, ஃபேஸ் எல்லாம் வந்து ஊதி இருக்கு.
சில பேர் வந்து இவரை பார்த்தவங்க ரசிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம். ஓகேங்களா, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம். சரி, பாட்டுலாம் வந்து இந்த திரைப்படத்துல சீனோட இசையமைச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. சொல்லும்படியான சாங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப்க்கு வர சாங் ஒரு சாங் நல்லா இருக்குது. மற்றபடி சாங்லாம் அந்த அளவுக்குலாம் கேட்குற அளவுக்குலாம் ஸ்க்ரீனில் இல்லை. மற்றபடி படம் வந்து இந்த படம் உள்ளே போனால் ஃபேமிலியோடு வந்து உள்ளே போனால் ஒரு ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். ஸோ கப்பல்ஸுக்கு உள்ளே போனாலும் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நல்லா அழகாக சிரிச்சிட்டு தான் வெளியே வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடியான திரைப்படம் கட்டா குஸ்தி பார்ட் 2 இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. யார் யார் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. வணக்கம்.